வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் பார்ட் 6 பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு முக்கியமான சந்தேகம் கிராஸ் கட்டில் எப்படி கார்னர் திருப்புறது அப்படின்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் சரி கமெண்ட்லேயும் சரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி தான் அதை எனக்கு போடுறதுக்கு டைம் கிடச்சிது. ஸோ இந்த வீடியோவை நல்லா பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக கார்னர் திருப்பிடலாம். இந்த கூடைக்கான கார்னர் எப்படி திருப்பணும்னு ரூபி ஃப்ரம் ராமேஸ்வரம் அந்த சிஸ்டர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ தனியாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் இது புரியும். இது சாம்பிளுக்காக இந்த கூட காமிச்சிருக்கேன். ஒருத்தங்க அனுப்பியிருந்தாங்க, அது தான் நான் காமிச்சிருக்கேன். நீங்களும் உங்களோட கிராஃப்ட் ஒர்க் இமேஜை இதே போல் ஷேர் பண்ணலாம். 9445266602. உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்லேயும் கேட்கலாம், வாட்ஸ்அப்லேயும் கேட்கலாம். டெய்லரிங் வீடியோஸில் நான் இப்போ பெரிய மிஷினில் நூல் கொடுக்குறது எப்படின்னு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ போட்டிருக்கேன். பார்க்க விருப்பம் உள்ளவங்க மாஷா டெய்லரிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் இந்த வீடியோ இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ பேஸ் தேவையோ அவ்வளோ நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறமா கார்னர் திருப்பணும். கார்னர் திருப்பும்போது நமக்கு இந்த அகலம் நமக்கு போதுமான அளவு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கார்னர் திருப்பணும். இது குட்டி கூடங்கிறதுனால நான் இந்த இடத்துல கார்னர் திருப்புறேன். கார்னர் திருப்பும்போது 2 ஒயர் சேமாக இருக்கணும். இப்போ இதுதான் நமக்கு லாஸ்ட் நாட், அது பக்கத்தில் இருக்கிற நாட்டை நம்ம கார்னர் திருப்பணும். இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட் வரும். நான் அதனால் கார்னர் திருப்புறதை மெதுவாகவே காமிக்கிறேன். இந்த ஒயரையும் இந்த ஃபஸ்ட் ஒயரையும் இந்த செகண்ட் ஒயரையும் சேர்த்து நம்ம ஒரே ஒயராக இருக்கு பாருங்கள், ஒரே ஒயராக இருக்கா, இந்த 2 ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போடணும். இதுதான் கார்னர் திருப்புறது. இது குட்டி கூடங்கிறதுனால நான் சீக்கிரமாகவே கார்னர் திருப்பிட்டேன். இதுவே பெரிய கூடையாக இருந்தால் 7 அல்லது 8வது லைனில் தான் நம்ம கார்னர் திருப்போம். 8 அல்லது 9 அல்லது 10 இப்படி நமக்கு அந்த பூவோட எண்ணிக்கை இங்கேருந்து கவுண்ட் பண்ணணும். 1 2 3 1 2 3 கொடுத்துருக்கோமா. இதே போல் நமக்கு எவ்வளோ வேணுமோ 4 5 6 7 இப்படி நமக்கு ஊசியாகவே வரும். இதில் பாருங்கள், இப்படி ஊசியாக இருக்குது பாருங்கள், முக்கோண ஷேப்பில் இருக்கும். இந்த முக்கோண ஷேப்பில் வரும்போது நமக்கு எந்த இடத்துல வேணுமோ, இப்போ இங்கே வரும்போது இப்போது 1 2 3 இருக்குது. 2 and 3ல் நம்ம கார்னர் திருப்புறோம். நான் திருப்பி காமிக்கிறேன். இதில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரும். அதுவே நீங்கள் பெரிய கூடையிலனா 7 and 8, இன்னும் கொஞ்சம் பெரிய கூடனா 10 and 11 இப்படி நமக்கு அந்த பேஸ் பார்த்து நமக்கு எவ்வளோ பெரிய பேஸ் வேணுங்கிறத பார்த்து நீங்கள் கார்னர் திருப்பணும். கார்னர் திருப்புற இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம கரெக்டாக கார்னர் திருப்பியிருக்கோன்னு அர்த்தம். எப்படி இந்த பக்கம் கார்னர் திருப்புறோமோ அதே போல் தான் இங்கேயும் திருப்பேன். அதனால தான் நான் 2 சைடுமே ஈக்குவலாக நாட் போட்டுவாங்கன்னு சொல்வேன். இப்போ இது சென்டர் லைன் வச்சுக்கோங்க. சென்டர் லைனை வச்சுட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் கரெக்டாகவே நம்ம நாட் போட்டு வரணும். ஒரு பக்கம் கூடுதலாக போட்டு ஒரு பக்கம் குறைய அப்படின்னா கண்டிப்பாக கூட கரெக்டாக வராது. ஷேப் மாறுதுன்னு என்கிட்ட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் இதை திரும்பவும் சொல்கிறேன். சென்டர் லைனை பார்த்து லெஃப்ட் அண்ட் ரைட் இங்கே 5 லைன்ஸ் போட்டிங்கன்னா இங்கேயும் சேம் 5 லைன்ஸ் நீங்கள் போடணும். அதனால தான் நான் ஒவ்வொரு இடையும் சொல்லுவேன் 2 பக்கமும் சேமாக போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதை வலியுறுத்தி சொல்கிறது அதனால தான். ஒரு பக்கமாகவே பிறகு கூட வளர்ந்துரும், உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்காது. மறுபடியும் சொல்கிறப்பாங்க, இங்கே இது சென்டர் நாட், இந்த பக்கம் 2 நாட் போட்டிருக்கோம், இந்த பக்கம் 2 லைன் 2 நாட்டுங்கிறது 2 வரிசை ஆயிரும் உங்களுக்கு. இது ஒரு வரிசை, இது மேலே ஒரு வரிசை அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், இதில் 3 நாட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த 3 நாட்ஸில் இந்த நாட்டையும் இந்த நாட்டையும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இந்த 2ஐயும் சேர்த்து நம்ம கார்னர் திருப்புறோம். இந்த ஒயர் நல்லா கலர் போகுது, திக்கு கலர் தான் ஆனாலும் போயிடு, நல்லா சாயம் பிடிக்க கையெல்லாம். இப்போ 3வது கார்னர் திருப்பிட்டுருக்குறோம். முக்கோண ஷேப் வரணும். எவ்வளோ பெரிய கூட நீங்கள் போட்டாலும் சரி தான், இதுதான் உங்களுக்கு பேஸ். நீங்கள் இதை பார்த்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக புரியும். எதுக்கும் நான் பெரிய கூட போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோயும் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காண்டி அதையும் வச்சுக்கோங்க, அதையும் பார்த்துக்கோங்க போடும்போது. 4 இடத்துலையும் நான் கார்னர் திருப்பிட்டேன். 1 2 3 4. இந்த கார்னர் திருப்புற இடம் ரொம்ப பைய தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம கார்னர் திருப்பினதுக்கு அப்புறம் தான் நம்ம சுற்றி போட ஆரம்பிக்கணும். முதல்லே போட்டுறக்கூடாது. 1 2 3 4 கார்னர்ஸ் போட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். இனிமேல் நம்ம கிராஸில் வர்ற எல்லா நாட்ஸையும் போடணும். இதுக்கடுத்து உங்களுக்கு தெரியும் தானே, விறுவிறுன்னு போட்டுடலாம். எங்கெங்கே கிராஸ் வயர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம கரெக்டாக வயர் போடணும். இங்கே ஒரு கிராஸ் வருது. இப்போ எங்கனையெல்லாம் கிராஸ் இருக்கோ அங்கனையெல்லாம் நம்ம போட்டுகிட்டே இருக்க வேண்டியது. கூட வளர்றதை விட அப்படியே தான் போடணும். நீங்கள் பெரிய கூட போட்டாலும் சரி தான், 1 ரோலில் போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் சரி தான், இதுதான் நமக்கு பேஸ். இப்போ பாருங்கள், இந்த 2 கிராஸில் வருதா, ஒயர் தன்னால் உங்களுக்கு வழி கொடுத்து நிற்கும் இப்படி தான் அப்படின்ட்டு. அது கிராஸில் அப்படியே நிற்கும் போது நீங்கள் சேர்த்து சேர்த்து போட்ட வேண்டியது. அதை ஜாயின் பண்ணுறது தான் நம்ம வேலை. ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள், இப்படி கிராஸில் நிற்கி எதிரெதிராக இருக்கிற வயர்களை நம்ம சேர்த்து வைக்கிறோம்.
ஒன்று சேர்த்து வச்சிட்ருக்குறோம். அப்போ தான் கூட நமக்கு கரெக்டாக வரும். முக்கு திருப்புற இடம் மட்டும்தான் சேமாக இருக்கிற வயரை முக்கு திருப்புறோம். அப்போ தான் கூட பெண்ட் ஆகி வரும். கேட்டிருந்தாங்க பெண்ட் ஆகிறது அந்த கிராஸ் கட் கூடையில் பெண்ட் பண்ணுறது எப்படின்னு. இதுதான் பெண்டிங். உங்களுக்கு இந்த 4 கார்னர் திருப்புறது தான் பெண்டிங். இப்படி தான் பெண்ட் பண்ணணும். போட ஆரம்பித்தாச்சு. இனிமேல் நமக்கு கூட கடகடன்னு வளர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நம்ம போட்டாச்சு. இப்படியே நம்ம சுற்றி எல்லா பக்கமும் போட வேண்டியதான். கிராஸ் கட்டில் கார்னர் எப்படி திருப்புறதுன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். டிசைனை பொறுத்து நம்ம ஒரு ஒயர் ஸ்கிப் பண்ணுறது, அடுத்து அது எந்த இடத்துல கார்னர் திருப்புறது, அது எல்லாமே நம்ம கூடையில் டிசைன் போடும்போது அதை நீங்கள் பார்த்து அந்த கூடையை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இதில் நான் நார்மலாக உள்ள கூடைகளுக்கு, கிராஸ் கட் கூடைகளுக்கு எப்படி கார்னர் திருப்புறதுன்னு காமிச்சிருக்கேன். ஸோ டிசைன் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் கார்னர் திருப்புறதில் கொஞ்சம் கவனம் எடுத்து திருப்பணும். மெத்தட் இது தான். நீங்கள் திருப்பும்போது கொஞ்சம் கவனித்து திருப்புங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது கமெண்ட்லேயே கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.